Wish you all a very happy day, students. Today we'll see the types of marketing. So the first type we are going to see about e-tailing. So e-tailing na enna? So normally நம்ம இதுக்கு முன்னாடி e-business பார்த்தோம், e-commerce பார்த்தோம், e-marketing பார்த்தோம். இப்போ e-marketing-ஓட வேரியஸ் வெரைட்டிஸ், வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா e-tailing. E-tailing or electronic retailing refers to selling of goods and services through a shopping website, through the virtual store to the ultimate consumer. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக வந்து நிறைய காஸ்மெட்டிக் ஸ்டோர்ஸோ இல்லை நிறைய வந்து க்ராசரி ஸ்டோர்ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்லேயே கிடைக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அந்த வெப்சைட் மூலியமாகவே ஆர்டர் பண்ணிங்கன்னா அது நம்மளை வந்து ரொம்ப ஈஸியாக அல்டிமேட் கன்சியூமரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ரீட்டெயிலிங் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸை நம்ம வந்து இ-டெய்லிங்னு சொல்கிறோம். ஸோ ரீட்டெயிலிங்கில் இருக்கக்கூடிய டெய்லிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு எலக்ட்ரானிக் மீடியம் மூலயமா நம்ம பண்ணுறதுனால ஈன்ற வேர்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. Next, just as a physical store displays its product in the windows and attracts the customer toward it, the shopping website displays the image of the product and highlights the feature and benefits along with attractive offers and lures the customer to buy the product. ஸோ ஃபிசிக்கலாக எப்படி ஒரு மளிகை கடையில் பொருட்கள் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா குட்ஸும் இருக்கும். அந்த குட்ஸை ஃபிசிக்கலாக அழகாக அடுக்கி வச்சு நம்மளை கன்சியூமராக நம்ம அங்கே போகிறோன்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஹைலைட்டாக வெளிப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து நம்ம எந்த ப்ராடக்ட் நமக்கு வேணுமோ எல்லா ப்ராடக்டோட டிஸ்பிளேஸும் வந்து நமக்கு அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நம்மளுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை போய்ட்டு செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். The customer buys the product by paying through the credit card or other methods mentioned at the shopping website. ஸோ இங்கே என்ன மெத்தட் ஆஃப் பேமெண்ட் இருக்கோ அந்த மெத்தட் ஆஃப் பேமெண்ட் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ எல்லா டைப் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. The customer receives the product at their preferred address through their courier service. E-tailing is a business to consumer transaction model where e-tailing is also called as online retailing. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை எப்படி நார்மலாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அட்ரஸ் கொடுத்து கொரியர் மூலயமா அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ இதனோட இன்னொரு பேர் என்னென்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆன்லைன் ரீட்டெயிலிங். நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா க்ரீன் மார்க்கெட்டிங். ஸோ க்ரீன் மார்க்கெட்டிங், ஸோ அந்த வேர்ட் க்ரீன்னும் போதே எக்கனாமியை வந்து சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி அது என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறது பேஸ் பண்ணது தான் க்ரீன் மார்க்கெட்டிங்கிறது. க்ரீன் மார்க்கெட்டிங் இம்ப்ளைஸ் மார்க்கெட்டிங் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மார்க்கெட்டிங் மெத்தட்ஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. Green marketing involves developing and promoting products and services which satisfy customers' wants and needs or quality, performance, affordable pricing and convenience. ஸோ நார்மலாக ஒரு ப்ராடக்டை விற்கும் போது எப்படி கஸ்டமருடைய தேவை, அவருடைய நீடு, குவாலிட்டி, ப்ரிஃபரன்ஸு அது எல்லாமே பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே பார்த்துப்பாங்க. பட் அது எல்லாமே என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். It refers to the holistic marketing concept with a growing awareness about the implication of global warming, non-biodegradable solid waste, harmful impact of pollutants. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய அளவில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி மற்றவங்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணும். குளோபல் வார்மிங்லேருந்தோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நான் பயோடிகிரேடபிள் சாலிட் வேஸ்ட்டு, ஸோ என்ன மாதிரி ஒரு திடக்கழிவுகள் சொல்லுவாங்கள்ல, ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து இருக்கக்கூடிய அது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை எல்லாத்தையும் பார்த்து எடுத்துப்பாங்க. ஸோ எதெல்லாம் அது நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாமல் இருக்கோ அந்த ப்ராடக்டோட யூசேஜை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிப்பாங்க. Green marketing is also known as environmental marketing, ecological marketing, eco-friendly marketing and sustainable marketing. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீயூசபிள் டேர்ம்ஸ் தான். ஸோ திருப்பி இந்த க்ரீன் மார்க்கெட்டிங் பதில் இதனுடைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரீயூசபிள் தான். Consumers are beginning to recognize that the competition in the marketplace should not be among companies harming the environment but among those making to save it. ஸோ கன்சியூமர்ஸோடைய தாட் எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கன்சியூம் பண்ணணும், நமக்கு என்விரான்மெண்ட்டை வந்து ஹார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ரெகக்னைசேஷனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சேஞ்ச் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கம்பெனிஸும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மார்க்கெட்டிங். சோஷியல் மார்க்கெட்டிங் இஸ் a new marketing tool
It is the systematic application of marketing philosophy and techniques to achieve specific behavioral goals which ensure social good. ஸோ இந்த சோஷியல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்கு எப்பயுமே நல்ல விதமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் பற்றின டிஸ்பிளே கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு சோஷியல் குட், சொசைட்டிக்கு ஒரு நல் மதிப்பை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் அந்த ப்ராடக்ட். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் வந்து சோஷியல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் மே இன்க்ளூட் asking people not to smoke in the public areas, asking them to wear seat belts or persuading them to follow speed limits, etc. நீங்கள் நம்ம சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய ஏதாச்சும் ஒரு போத்தீஸோ இல்லை சென்னை சில்க்ஸோ ஏதோ ஒன்றத்தினுடைய ஆட் இருக்கும். ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு இப்போ சுச்சுவேஷன்னா கொரோனா வைரஸ் பற்றி அப்பப்போ வந்து சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின அவேர்னஸ், சொசைட்டிக்கான ஒரு அவேர்னஸும் இன்டைரக்டாக மார்க்கெட்டிங் மூலியமாகவே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, ஆன்டி டொபாக்கோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன்டி பொல்யூஷனு, ஆன்டி டவுரி, அப்புறம் ரோட் சேஃப்டி மெத்தட்ஸு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேர்ள் சைல்டு, பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு மெத்தட் ஆஃப் சொசைட்டியை ஒரு அவங்களுடைய கைக்குள்ளன்னும் போது எப்படின்னா அவங்கள ரொம்ப சேஃப்டியாக கொண்டுட்டு போகிற ஒரு மெத்தட் தான் இது. Social marketing promotes the consumption of socially desirable products and develop health consciousness. It helps to eradicate social evils that affect the society and the quality of life. சோஷியல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கன்சம்ஷன் ஆஃப் சோஷியலி டிசைரபிள், கண்டிப்பாக ஒரு கன்சியூமர் அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை அவங்களுடைய ஹெல்த்துக்கோ இல்லை சொசைட்டிக்கோ எந்த விதமான ஒரு பாதிப்பும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இட் ஹெல்ப்ஸ் டு எராடிகேட் த சோஷியல் ஈவில்ஸ் தட் அஃபெக்ட் த சொசைட்டி. ஸோ எதெல்லாம் எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஒரு மனுஷனுடைய ஹெல்த்து ப்ளஸ் அவங்களுடைய சொசைட்டியும் சேர்த்து பாதிக்குதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்மளோட யூசேஜில் இருக்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூரல் மார்க்கெட்டிங். Rural marketing is a process of developing, pricing, promoting and distributing rural specific goods and services leading to desired exchange with rural customers to satisfy their needs and wants. ஸோ ரூரல்னால் என்ன, அர்பன்னா என்ன? ரூரல்னால் ஸோ வில்லேஜ் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான குட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அர்பன் ஏரியாஸில் கொண்டுட்டு வந்து நம்மளோட கஸ்டமர் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ ரூரல் மார்க்கெட்டிங் has got a lot of untapped potential improvement in the infrastructure. It is supposed to open great opportunities for rural market. ஸோ ரூரல் மார்க்கெட்டில் என்ன தான் நல்ல ப்ராடக்ட் கிடைச்சாலும் இன்னும் அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியே வெளியில் அந்த ப்ராடக்டோட ரீச் வந்து அதிகமாக இருக்கிறது கிடையாது. The urban to rural flow consists of agricultural inputs, fast moving consumer goods such as soaps, detergents, cosmetics, textiles and so on. ஆனால் பார்த்திங்கன்னா அர்பன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கூட ரூரலுக்கு, அதாவது such as இந்த சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து ரூரலுக்கு ரீச் ஆகுது. ஆனால் ரூரல்லேருந்து அர்பனுக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரூரல்லேருந்து அர்பனுக்கு என்னென்ன குட்ஸ் போயிட்டுருக்குன்னா ரைஸு, வீட்டு, சுகர் அண்ட் காட்டன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் ரூரல்லேருந்து அர்பனுக்கு கொண்டுட்டு போக முடியுது. இது இல்லாமல் மற்ற அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்ஸும் நம்மளால் ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு கொண்டுட்டு போக முடியலை. ஸோ தேர் இஸ் ஆல்சோ அ மூவ்மெண்ட் ஆஃப் ரூரல் ப்ராடக்ட்ஸ் வித் இன் ரூரல் ஏரியாஸ் ஃபார் கன்சம்ஷன். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ரூரல் அங்கேயே வில்லேஜுக்குள்ளேயே கூட நம்ம என்ன பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணி கன்சியூம் பண்ணிப்பாங்க. ஆனால் இது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸை இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதை வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அளவுக்கு பெருசாக இருக்காது, பட் லிமிட்டடாக தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங். So service marketing, a service is any activity or benefit that one party can offer to another which is essentially intangible and which does not result in the ownership of anything like business and professional services, insurance, legal services, medical services, etc. So இந்த சர்வீஸ் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஆர் பெனிஃபிட் தட் ஒன் பார்ட்டி கேன் ஆஃபர் டு த அனதர். ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிட் கொடுக்க போகிறார். ஸோ அது என்ன மாதிரி இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மூலியமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் மூலியமாக இருக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் மூலியமாக, லீகல் சர்வீஸ், மெடிக்கல், ஏதாவது ஒரு சர்வீஸ் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இல்லாத ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ சர்வீஸ் மார்க்கெட்டிங் இஸ் a specialized branch of marketing.
Service marketing denotes the processing of selling, servicing goods like telecommunication, banking, insurance, car rental, healthcare, tourism, professional services, repairs. ஸோ இது எல்லாமே வந்து மேஜராக நமக்கு என்ன தான் குட்ஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாமே இருந்தாலும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் நமக்கு தேவை. ஸோ இது இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங்கிறது இருக்கவே இருக்காது. த சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி இன்டான்ஜிபிள் இந்த சென்ஸ் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஜஸ்ட் வி கேன் நம்மளால் அந்த சர்வீஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமே தவிர கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. Inseparable from the service provider and the service variable depending on the mood swing of the service provider, perishable in the quick time, understandable and deliverable directly from the service provider without intermediate. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே கண்ணால் பார்க்க முடியாது. அதே சமயம் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டேருந்து அந்த சர்வீஸை நம்மளால் என்றைக்குமே பிரிக்கவே முடியாது. ஸோ சர்வீஸில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் அதை சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த பர்சனோடைய மூட் ஸ்விங்கை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The unique characteristic of service marketing warrant different strategies compared with marketing of physical goods. ஸோ சர்வீஸ் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமாக தான் இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி சர்வீசஸ் எல்லாத்தையும் எஃபிஷியண்ட்டாக பீப்புளுக்கு கொடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். A commodity exchange is an organized and regulated market that facilitates and the purchase and sale of contracts whose values are tied to the price of the commodities. ஸோ பர்ச்சேஸும் சேல்ஸும் பண்ணுவோம். ஸோ அதனுடைய பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரிலேட்டடானது எதுனா அந்த குட்ஸோடைய ப்ரைஸை பொறுத்து தான் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அங்கே நடக்கும். இந்த மாதிரி குட்ஸு க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸு, காப்பர், கோல்டு இது எல்லாமே வந்து ஒரு பார்ட்டாக அங்கே இருக்க போகுது. Typically, the buyers of these contracts agree to accept delivery of a commodity and the sellers agree to deliver the commodity. ஸோ பையர் வந்து கான்ட்ராக்ட் போடும்போது இந்த குட்ஸை இந்த டைமில் நான் கொடுக்குறேன், டெலிவர் பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி செல்லர் நீங்கள் டெலிவர் பண்ணும்போது பே பண்ணுறேன் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போகிறது தான் வந்து இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த நிஷே மார்க்கெட்டிங். ஸோ நிஷே மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் மூலிமா தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நிஷே மார்க்கெட்டிங்னா என்னென்னு பாருங்கள். நிஷே மார்க்கெட்டிங் denotes a strategy of directing all marketing efforts towards one well-defined segment of the population. Actually, there is no market in the niche market. ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு தன்னோட ப்ராடக்டை வந்து டிஃபைன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸோ ஒரு எக்ஸிஸ்டன்ஸோ இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்லை. It is found by the company by identifying the need of the customer which are not served or under-served by the competitors. ஸோ இவங்க வந்து காம்படிட்டர்ஸை பற்றி நான் கவலைப்பட மாட்டாங்க. கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும், அவங்களோட நீட் என்னன்றதை அதை மட்டும் புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது, the company which identified the niche market develop the solution to the safety and needs of the niche market. ஸோ நம்ம கஸ்டமரோட நீட் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணுன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். Niche market does not mean a small market, but it involves a specific target audience with a specialized offering. It aimed at being a big fish in a small pond instead of being a small fish in a big pond. ஸோ இது எப்படி இருக்குன்னா வந்து தலையாக இருந்தாலும் சிங்கத்துக்கு தலையாக இருக்கணும், பூனைக்கு ஏதோ ஒரு ஜஸ்ட் கோட் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான். ஸோ ஒரு பெரிய பாண்டில் இருக்கக்கூடிய சின்ன ஃபிஷ்ஷாக இல்லாமல் சின்ன பாண்டில் இருக்கக்கூடிய பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தாலே போதும், நான் தனித்து என்னோடய ப்ராடக்டை யூனிக்காக இருந்து அதில் மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் பண்ணாலே போதுங்கிறது தான் இவங்களுடைய தாட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், there are various cinema halls across India, but there are few which have recliner seats to offer. Not everybody wants to watch a movie by paying 5x or 6x time of cost of a normal ticket. என்னதான் இப்போ அதிகமான புதுசாக டெக்னாலஜிஸை பேஸ் பண்ணி நிறைய தேட்டர்ஸ்லாம் வந்தாலும் இன்னமும் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நார்மல் சீட்டோடு இருக்கக்கூடிய தேட்டர்ஸும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய தாட் என்னென்னா, நான் அதிகமாக செலவு பண்ணிவிட்டு எனக்கு அதில் வருமானம் இல்லைன்னா எனக்கு லாஸ் வந்துடும். ஸோ இருக்கிறபடியே இருந்து ஓடட்டும். எல்லாருமே அதே மாதிரி சஃபஸ்டிகேஷன் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக பீப்புளோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். அப்போ என்கிட்ட வரும்போது நான் அதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரியே இருந்துப்பாங்க. The sports channel like Star Sports, ESPN, Star Cricket and Fox Sports target the niche market of the sport enthusiasts. ஸோ இவங்கெல்லாம் அவங்களுடைய மெத்தட்ஸ்லேருந்து எந்த சேஞ்சஸுமே கொண்டுட்டு வர மாட்டாங்க. இருக்கிற மாதிரியே இருந்து அது மூலிமா பெனிஃபிட்டை எடுத்துப்பாங்க. And next comes the viral marketing.
Viral marketing is marketing technique that impels the users to pass on a marketing message to the other users. ஸோ ஒரு மெசேஜை இன்னொருத்தர்கிட்ட எப்படி நம்ம நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான். ஸோ யூசர்ஸ் கிரியேட்டிங் அ பொட்டென்ஷியலி எக்ஸ்போனென்டல் க்ரோத் இன் த மெசேஜ் விசிபிலிட்டி அண்ட் எஃபெக்ட். ஜஸ்ட் அந்த மெசேஜை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, நிறைய கன்சியூமர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. So viral marketing is able to generate interest and the potential sale of a brand or a product through messages that spread quickly like a virus from a person to person. So ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் ஸ்ப்ரெட் பண்ணியே நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஒரு ப்ராடக்டோட அவைலபிலிட்டியை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியுது. Messenger message and the environment are vital element indispensable in spreading message widely across various distance. Hotmail company owned by Microsoft promote the services and the advertisement message instantly. ஸோ எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம மெசேஜ் மூலியமாகவே, பெருசாக அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மூலியமாகவே அந்த ப்ராடக்டோட அவைலபிலிட்டியோ அந்த ப்ராடக்டோட நீட்ஸோ இல்லை அதனுடைய டெமோ பீஸோ சாம்பிளோ அது எல்லாமே கொடுத்து நம்ம அதை என்ன பண்ணிகிட்ருக்கோம், வெளிப்படுத்துகிறோம். இப்போலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேஜஸ் இருக்குது. நிறைய பேஜஸில் அவங்கவுங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஆஃபர் இருக்குது, என்னென்ன கோம்போ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மெசேஜை ஒருத்தரும் பார்க்க என்ன ஆகுனா அது அப்படியே ரொம்ப ஈஸியாக பரவும். அந்த மாதிரி தான். The most widespread example in the recent time is the creation of moving, surprising of speculator videos on the YouTube, which are then shared on the Facebook, Twitter and other channels. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டாக அதிகமாக பார்க்கக்கூடியதுன்னா ஷேர் ஸ்டாக்கு அப்படின்ட்டு, இல்லை ஆப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்பு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தான் அந்த ஆப்போடைய டெவலப்பராக இருப்பார். அவர் அந்த ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் கொடுத்து இதை பற்றி நீங்கள் பேசுங்க, ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் அதை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு 10ல் அட்லீஸ்ட் ஒரு 1-2 பேர் போயிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை செய்கிறாங்க அப்படின்னாலுமே நமக்கு அது ஒரு பெனிஃபிட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புஷ் மார்க்கெட்டிங். ஸோ ஆம்புஷ் மார்க்கெட்டிங் டெக்னிக் is a new technique whereby a particular advertiser seeks to connect his product to the event in the mind of the potential customer without paying sponsoring expenses to the event. ஸோ இவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் சைக்கிள் ஓட்டுவாங்க, ஆட்டோ ஓட்டுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான். இவர் ஆக்சுவலாக அந்த இடத்துல காசே கட்டியிருக்க மாட்டார், ஆனால் இவருக்கு தான் பெனிஃபிட் அதிகமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள். இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் a method of building brands in cowards way. cowards way தான் நான் முதுக காட்டி தான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. என்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஹேஸ் ஸ்பான்சர்ட் அ ஃபுட்பால் ஈவெண்ட் டு ப்ரொமோட் இஸ் பிராண்ட். எக்ஸ்ன்னு ஒருத்தவர் ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாரு, அவரோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக. எவ்ரி டைம் கேமரா ஜூம்ஸ் ஆன் ரெஃபரன்ஸ் a group of people sitting on the bench wearing Y company brand name imposed shirt comes into focus. ஸோ எக்ஸ் கம்பெனி தான் இந்த ஈவெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணுது, ஆனால் ஒரு தடையும் கேமரா இந்த ப்ரோக்ராம் ஃபுட்பால் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது Y கம்பெனியோட சைடில் அவங்களுடைய கேமரா வந்து ஜூம் ஆகுதான். ஸோ இன் திஸ் கேஸ் Y company promote its brand at X company expenses. ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பண்ணிக்கிறது யாருன்னா எக்ஸ் கம்பெனி. ஆனால் ஒரு 10 பைசா செலவு இல்லாமல் Y company சும்மா கேமராவை இந்த பக்கமோ அந்த பக்கம் திருப்பி தன்னோட ஃபோக்கஸை மக்கள்கிட்ட Y company மேலே திருப்பி விட்டு ரொம்ப ஈஸியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. So bigger companies engage in ambush marketing tactics to undermine the official event sponsors. ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வேறு, ஸோ அதுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேறு ஒருத்தவங்களுக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் வந்து நம்ம ஆம்புஷ் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த கொரில்லா மார்க்கெட்டிங். The concept of guerrilla marketing was invented as an unconventional system of promotion that relies on time, energy and imagination rather than a big marketing product. ஸோ கொரில்லா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அன்கன்வென்ஷனல் சிஸ்டம் ஆஃப் ப்ரொமோஷன். ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு எந்த கண்டிஷனுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது, எப்பப்பெல்லாம் எனர்ஜி இருக்கும், நம்ம மட்டும் ஒரு ப்ராடக்டை பற்றின ரிவ்யூவோ ஏதோ ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். Guerrilla marketing represents an advertisement strategy to promote product services on streets or other public places with a monkey like shopping malls, park, beach, etc. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம பாண்டிச்சேரியில் கூட மாலில் பார்த்தோன்னா நம்மளால் வெளியில் வந்து மெக்டொனால்டோடைய ஜஸ்ட் ஒரு ஜோக்கர் அந்த ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் வைக்கிறதுனாலையோ இல்லை அந்த மங்கி பிக்சர் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வைக்கிறதுனால நம்ம அந்த ப்ராடக்ட் இந்த பிக்சர்னாலே இந்த கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி நம்மளால் அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் வந்து கொரில்லா மார்க்கெட்டிங். ஸோ கன்சியூமர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் ஆர் டேக்கன் பை a surprise to make a big impression about the brand, which in turn create a buzz about the brand on t-shirts. It creates a memorable experience in the minds of the target audience, which triggers a good response to sales. ஸோ அதை பார்த்த உடனே மக்களுக்கு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்வம் வரும். ஆர்வம் வந்து என்ன ஆகிடும்னா அந்த ப்ராடக்ட் மேலே திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அட்லாஸ்ட் வந்து ப்ராடக்டோடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. It is suited to small companies which cannot set apart big advertisement budget. ஸோ பெருசாக அதிகமான பட்ஜெட்டை யாரால் க்ரியேட் பண்ண முடியாதோ சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்கை அடாப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங், நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். So multi-level marketing is the marketing strategy wherein the direct sales companies encourage its existing distributors to recruit new distributors to facilitate the sale of goods and services. இப்போ நான் வந்து எக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒய்ன்னு எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் நீ அந்த ப்ராடக்டை விற்று கூட வின்னு சொல்லிட்டு நான் அவங்கள போயிட்டு நச்சரிக்க போகிறேன். ஸோ அப்படி சொல்லும் போது அவங்களுக்கும் சரி நமக்கு இதில் ப்ராஃபிட் வருதுன்னா அவங்களும் அடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான். நமக்கு தெரிஞ்ச யாரையாவது ஒருத்தவங்கள நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. த டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் காம்பன்சேட்டட் நாட் ஓன்லி ஃபார் த சேல்ஸ் ஜென்ரேட்டட் பை எம் பட் ஆல்சோ கேட் அ பர்சன்டேஜ் ஆன் சேல்ஸ் ரெவென்யூ ஆஃப் த அதர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெக்ரூட்ஸ். ஸோ இவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்க பர்சன் மூலியமாக என்னென்னலாம் சேல்ஸ் நடந்திருக்கோ அதுக்கான பர்சன்டேஜுமே வந்து இப்போ நான் ஒருத்தர் சேர்த்து விட்ருக்கேன்னா அவர் பண்ண எல்லா வேலைக்கும் எனக்கும் பெனிஃபிட் சேர்த்து கிடைக்கும். Thus, a multi-level marketing is a type of direct selling wherein the distributor sells a product via relationship referral and the word of mouth marketing. So, word of mouth marketing na வாயால சொல்லி நிறைய பேர் அந்த பிஸ்னஸை பண்ண வைக்கிறது, இல்லைனா ரெஃபர் பண்ணி விடுறது. The salesperson or the distributor not only sell the products but also encourages other to join the company. So, இவங்க மட்டும் ஒரு ப்ராடக்ட்டை விற்க மாட்டாங்க, நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வீங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. The recruits are called as the participants downline or distributors downline. Participant downline இல்லைன்னா distributors downlineனா ஸோ இவங்க வந்து ஒருத்தவங்களையும் க்ரியேட் பண்ணி அந்த லைனை வந்து கனெக்ஷனை வந்து பெருசாக்கிக்கிட்டே போவாங்க. For example, Tupperware, Amway are the direct sales companies that use the multi-level marketing. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் ஏர்லியரில் வந்து பார்த்தீங்கன்னா Tupperware, Amway ப்ராடக்ட்லாம் விற்கிற நிறைய மார்க்கெட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ இவங்க யாரோ ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களாம் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய்ட்டு அந்த ப்ராடக்டை ரெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங். And next comes the referral marketing. So referral marketing na enna? Referral marketing is the method of promoting product or services to new customers through referral. So just refer பண்ணுவோம் கஸ்டமர்ஸ்க்கு, நம்ம இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது இதை வாங்கிக்கோங்க, இந்த வெப்சைட்டில் இருக்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறது தான். Referral marketing is referred to spreading the word about a product or service through existing customers of the business enterprises rather than through traditional advertising. Traditional advertisingனா ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் முன்னாடி வந்து ஜஸ்ட்டு அந்த ப்ராடக்டை பற்றி அட்வர்டைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களை கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு நான் 10 வருஷமாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரையே ரெஃபரன்ஸாக வச்சு அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறாங்க. அதுதான் ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ இது இன்னொரு வகையில் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் சொல்கிறேன்னா அவங்களுடைய வாய்ஸ், அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால் இதை வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. which occurs when others tell each other about a business is also considered to be a form of referral marketing. ஸோ ஒருத்தர் அவருடைய பிஸ்னஸை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது ஸோ இன்னொருத்தர் அதை பர்ச்சேஸ் பண்ணுவார், இல்லை அதை பற்றின பர்ச்சேசிங் கண்டென்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் போய்ட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒர்க்கை பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். Content marketing is said to be the art of communicating with customers and prospects without selling. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துடுறது, நம்ம அதை வந்து விற்க மாட்டோம், யாரோ ஒருத்தர் தான் அதை விற்பாங்க. த கண்டென்ட் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் கால்ஸ் இட் நான் இன்ட்ரப்ஷன் மார்க்கெட்டிங். ஸோ யாரோ ஒருத்தரும் இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பட் ப்ராடக்டை வந்து வாங்க முடியாது. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பீப்புளாக அவங்க இருக்க மாட்டாங்க. Under this concept,
product services are presented impressively to target market which respond to the content delivered in the form of good sales response and greater loyalty. ஸோ இவங்க அதை சொல்லும் போது ஜஸ்ட் லைக் தட் ரிவ்யூ மாதிரி தான். ரிவ்யூ கொடுக்குறவங்களாம் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை, இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாதீங்க, இந்த வெப்சைட்டில் கிடைக்குது, என்னோட கோடு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய விதமான விஷயங்களை மட்டும் தான் வெளிப்படையாக சொல்லுவாங்க. பட் லேட்டர் அந்த ப்ராடக்ட்டை அவங்க விற்க போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விதமான கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் which is used in the recent trend. So thank you students.